ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவர்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிச்சு போட்டு சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோங்க. தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த வறுவல் வந்து சூப்பராக செட் ஆகுங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பிராய்லர் சிக்கனாக இருந்ததுன்னா ஒரு 2 சவுண்ட் விட்டிங்கன்னா போதும். நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா ஒரு 4 சவுண்ட் விட்டுக்கோங்க. கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரணுங்க. அப்போ தான் வந்து இந்த வறுவல் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டுட்டு இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எப்போவுமே வந்து இந்த நான்வெஜ் ரெசிபீஸ்க்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் அதே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நான் வந்து ஒரு 2 சவுண்ட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிச்சு போட்ட சிக்கன் செய்யும்போது இந்த நம்ம தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து எலும்பு வந்து தேவைப்படாதுங்க. எலும்பு வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம சதைப்பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உப்பு வந்து ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அது கொதிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதை வந்து உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து இனி வந்து குறைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பரும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இது அப்படியே இந்த லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சிக்கனு கிரேவி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்புலேயே வச்சுருந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.